இன்றைக்கு வாழ வேண்டிய வயதிலே விவாகரத்தை தேடி இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாசலுக்கு பல இளைஞர்கள் பல இளம்பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தேவையா? அதற்கு என்ன காரணம்? விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா? இன்னொன்னு, பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவாகரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா? இன்னொன்னுங்க, இந்த பாழா போன நாகரிகம், ஃபேஷன் ஃபேஷன் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா? இது 3. இன்னொரு தலைப்பு என்ன எடுத்திருக்கோம்னா, யாருமே சேர்ந்து வாழக்கூடாது, அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடிகெடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாலா? அது ஒரு தலைப்பு. அடுத்தது என்னன்னு கேட்டா, பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா? இப்படி 5 கோணங்கள் கொண்டு இங்கே அலச இருக்கின்றார்கள். மெரினா பீச்லங்க சார் லவ்வர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்காக நான் என் அப்பா ஆத்தாலாம் விட்டு போட்டு வந்திருக்கேன், அதனால என் காதல் தான் பெருசுங்கிறான். அதுக்கு அந்த காதலி சொல்றா, நீனாச்சும் பரவாயில்ல, உன் அப்பா ஆத்தால தான் விட்டு போட்டு வந்திருக்க, நான் என் புருஷன் பிள்ளை குட்டியெல்லாம் விட்டு போட்டு வந்திருக்கேனே, என் காதல் தான் பெருசுங்கிறான். சார் இது எங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு கேட்கலையே. எங்க உட்காந்து பேசுறாங்க? கண்ணகி சிலைக்கு பின்னாடி. ஐயோ, நல்ல வேளை கண்ணகி அன்னைக்கே போய் சேர்ந்துட்டாங்க. கண்ணகி இதெல்லாம் பார்த்தா மதுரையை மட்டும் எரிச்சிருக்க மாட்டாயா, தமிழ்நாட்டையே எரிச்சிருவாயா? முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் நைட் அப்ப புருஷன் சொல்லுவான், என் ஆத்தாக்காரி ரொம்ப கோவக்காரி, பார்த்து பக்குவமா நடந்துக்க, என் அப்பனுக்கு தான் பிடிக்கும், பார்த்து நடந்துக்கன்னு சொல்லுவான். ஆனா இப்ப அவங்க 2 பேரும் நாகரிக வளர்ச்சின்ற பேர்ல என்ன தெரியுமாங்க சார் பேசிக்கிறாங்க? அவனோட முதல் கதையும் இவ யாரோட ஊர் சுத்தினான்ற கதையும் இது ஒரு ஃபேஷனா போயிருச்சாங்க சார். ஓப்பன் டைப்பா இருக்காங்களாம். எல்லாத்தையும் உளறி கொட்டிட வேண்டியது. அப்போ அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா போக போக பொண்டாட்டி ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டா வந்தா, ஏண்டி நீ அன்னைக்கு அவன் கூட போயிட்டு வந்தேன்னு சொன்னியடி, இன்னைக்கு அவன் கூட நீ போயிட்டு வந்தேன்னு பிரச்சனை பண்ணுவான். இன்டர்நெட் இருக்கு பாத்தீங்களா சார், இன்டர்நெட் அது வந்து செல்போனோட ரொம்ப அட்வான்ஸ்டு. அதுல சேட் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். இது மாதிரி தான் சார் 2 பேர் சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ உன் வாய்ஸே இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கே, நீ அப்ப எவ்வளவு பியூட்டியா இருப்ப. ஆமா ஆமா, நான் கூட ரொம்ப பியூட்டியா இருப்பேன்னு ஒரு 6 மாசமா சேட் பண்ணிருக்காங்க சார். சேட் பண்ணிட்டு ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணிருக்காங்க சார். மீட் பண்ணா கடைசியில பார்த்தா 2 பேரும் புருஷன் பொஞ்சாதி சார். இப்படி போயிட்டு இருக்கு சார் நாகரிக வளர்ச்சி. புருஷன் பொஞ்சாதின்னு தெரியாமையே 6 மாசமா சேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப 2 பேரும் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போய் நிக்கிறாங்க சார். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? கழுத்துல இருக்கிற தாலியை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல கால்ல போடுற மெட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது அந்த காலத்துல. இப்ப அந்த தாலியை கழட்டி ஆணில மாட்டுறது ஒரு ஃபேஷனா போயிருச்சு. அந்த தாலிய பிளவுஸோட சேர்த்து பின் பண்ணிக்கிறது ஒரு ஃபேஷனா போச்சு. இதெல்லாம் விட எங்களுக்கு தாலியே வேணான்னு போராடுறதுக்கு சென்னையில ஒரு சங்கம் வேற ஆரம்பிச்சிருக்காங்களாங்க சார். இப்படி போயிட்டு இருக்குங்க சார் நம்ம நாகரிக வளர்ச்சி. இந்த மாதிரி நாகரிக வளர்ச்சியை தப்பா பயன்படுத்திட்டு சில குடும்ப பொண்ணுங்க நடந்துக்கிட்டா குடும்ப கோர்ட்டுக்கு தான் சார் போய் நிற்கும். பெரியவங்களோட பணத்தாசினாலும் அவங்களோட வீணா போன ஒண்ணுமில்லாத இந்த வெட்டி வரட்டு கௌரவத்தினாலையும் தான் இன்னைக்கு பல குடும்பம் டைவர்ஸ் கேஸ்ல போய் நிக்குதுங்க சார். சார் எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. நாங்க 5 வயசு 6 வயசு குழந்தையா இருக்கீல எங்க கிட்ட வந்து இந்த மாமனை பிடிச்சிருக்கா, அந்த மாமனை பிடிச்சிருக்கா, அவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கான்னு மொத்தத்துல எத்தனை எவனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. அதுவே நாங்க பெருசானா மட்டும் யார பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கறது. ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது. அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, டே நீ காதலிச்ச விஷயத்த மட்டும் அந்த பொண்ணு வீட்டுக்கு சொன்ன, எங்க 2 பேர்த்தையும் நீ போனமாத்தான் பாப்ப. இது மாப்பிள்ளை வீட்டுல. அடுத்து பொண்ணு வீட்டுக்கு போவான். அடியே நீ காதலிச்ச விஷயத்த மட்டும் அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும்னு நினைச்ச, உன்னையும் தூக்கி கட்டிட்டு நாங்களும் தொங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு கட்டாய கல்யாணம் பண்றாங்க. அப்படி 2 பேரும் கட்டாய கல்யாணம் பண்ணு சந்தோஷமாவா சார் கொடுத்து நடத்துவாங்க? மாப்பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா பழைய காதலியோட ட்ரீம் ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பழைய காதலியோட ட்ரீம். சண்டை வரும் பாருங்க சார். அப்ப ஏதோ ஒரு சேனல்ல WWFன்னு ஒரு குத்து சண்டை போடுவானே, அதை விட மோசமா நடக்கும். அப்படியே சண்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி டைட்டானிக் கப்பல்ல ஓட்ட விழுந்து எல்லா மண்டையும் போட்டாங்களே, அது மாதிரி இவங்க வாழ்க்கையில விரிசல் ஏற்படுது. நீ ஏன் முன்னாடி சொல்லல, நான் ஏன் முன்னாடி சொல்லல, 2 குடும்பமும் வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் கொத்துக்கு நீ வாராய்
கோர்ட்ல போய் நிக்குது. இப்ப சொல்லுங்க சார், யாரோட தப்பு? அன்னைக்கே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனையும் அந்த பையனுக்கு பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த 2 குடும்பம் அனாவசியமா கோர்ட்ல போய் நிக்கணுமா? நான் கேக்குறேன், ஏமா இந்த பையன் காதலிச்சிருக்கான், அந்த பொண்ணும் காதலிக்கிறீங்க. காதலிக்கும் போது எவனாவது அப்பா அம்மா கட்டிட்டா காதலிக்கிறான்? பொண்ணை சைட் அடிக்கும் போது ஒரு நிமிஷம் ஒரு சூப்பர் ஃபிகர் ஒன்று போகுது, இந்த ஃபிகரை இப்ப நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட ஒரு தடவை மம்மி ஒரு சூப்பர் ஃபிகர் போகுது, இதை ஒரு தடவை நான் சைட் அடிச்சுக்கிட்டுமா கேட்கிறானா? இல்லையே. லவ் லெட்டர் எழுதுறேன் அம்மாட்ட உண்டு ஐடியா கட்டிட்டு ஐடியா கட்டிட்டு கண்ணே உனக்கு எப்படி கடிதம் எழுதுவது தந்தையே எனக்கு சொல்லித்தானே எந்த அப்பண்டி அவனும் கேட்கறது இல்ல, அவனுக்கு தெரியுது எழுதுது. ஏம்மா கல்யாணம் வந்த உடனே அப்பா அம்மா சொல்லி இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்லும்போது அவன் கட்டிக்கிறான அந்த குற்றத்தை செய்பவன் அவன் தான் என்று நான் சொல்லுவேன். ஐயா என் பேர் என்னது? முத்துலட்சுமி ஜெகநாதனா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அது இந்த ஊர்ல எனக்கு எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. சரிங்க. ஆனா நான் இந்த 1 வருஷமா தான் இங்க விவேகானந்தர் கல்லூரியில முதல்வரா வேலை பார்க்கறேன். இதுக்கு முன்னால நான் பழனியில வேலை பார்த்தேன் ஐயா. பழனியில தமிழ் பேராசிரியரா தலைவரா முதல்வரா எல்லாம் இருந்து வேலை பார்த்தேன் ஐயா. சரிங்கம்மா. அங்க எனக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பேர் சைக்கிள் மிஸ்னு பேர். சைக்கிள் மிஸ் எப்படி வந்ததுன்னா அந்த காலத்துல பழனி ஊர்லயே முதலா சைக்கிள் ஓட்டுன பெண்மணி நான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க கணவர் புதுக்கோட்டையில வேலை பார்க்கறாரு. சனி ஞாயிறு செகண்ட் சாட்டர்டே சண்டே தான் வர முடியும். செகண்ட் சாட்டர்டே சண்டே வந்தார். வந்த உடனே கொஞ்ச நேரம் வந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு, ரொம்ப நலம் விரும்பி என்னுடைய ரொம்ப விரும்பின ஒருத்தர் இருக்காரு, இந்த அந்த நண்பர் எழுதின கடிதம் படிச்சு பாருன்னு கொடுத்தாரு. கடிதத்தை நானும் வாங்கி பாய்ச்சேன். அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, உன் பொண்டாட்டி சைக்கிள்ல ஊர்வலமா இங்க போய்கிட்டு இருக்கா, நீ ஒரு ஆம்பளையா உனக்கு கண்டிக்க தோணலையா, நீ ஊர்ல எல்லாரும் அவளை அழக ரசிக்கணும்னு விட்டுட்டியா அப்படின்னு அந்த லெட்டர்ல இருந்துச்சியா. அந்த லெட்டரை வச்சு அவர் என்னைய திட்டி இருந்தால் நிச்சயமா நான் இங்க பேச முடியாது. ஆனா அவர் என் மேல உள்ள நம்பிக்கையால என்ன கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் விரும்பி எழுதியிருக்காருன்னு கொடுத்தாருலையா, அந்த மனுஷனுக்காக வாழ்க்கையில எதையா விட்டு கொடுக்க கூடாது. அற்புதம் அற்புதம் அற்புதம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல மிக அழகான ஒரு பெண்ணியா, அவ நல்ல குடும்பத்து பொண்ணு, அவள் ஒரு காதல் வயப்பட்டாள். அந்த பையனுக்கும் அவளுக்கும் ரொம்ப இருந்துச்சு. அவங்க வீட்டிலையும் ஒத்துக்கல, இவங்க வீட்டிலையும் ஒத்துக்கல. அவங்க கல்யாணம் பண்ணினாங்க. அந்த பையன் இந்த பொண்ணை நல்லா தான் வச்சிருந்தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த பையனுக்கு. அவனுக்கு பின்னால மண்டையில அடிபட்டு 5 வருஷம் கோமால இருந்தாயா. ஒரு காலத்துல சொல்லிட்டாங்கய்யா, சாவித்திரிங்கிற ஒரு பொண்ணு புருஷனுக்காக யமன்டே போராடி மீட்டு கொண்டு வந்தான்னு. ஆனா இந்த பொண்ணு ஐயா உண்மையா சொல்லணும்யா, கண்ணீர் விடுற கதையா. 5 வருஷம் அவ பூ வச்சுக்கிட்டது கிடையாது, தன்னை கவனிச்சுக்கிட்டது கிடையாது. அவனே கதின்னு நினைச்சு எழுப்பி கூட்டிட்டு வந்தாயா. இந்த பக்கம் அப்பாவும் உதவி செய்யல, அந்த பக்கம் மாமனாரும் உதவி செய்யல. இவ என்ன ஒரு 5 தையல் மிஷின் வாங்கி போட்டு கார்மெண்ட்ஸ் தச்சு கடைகளுக்கெல்லாம் போட்டு வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டாயா. அந்த குடும்பத்துல அந்த பணத்தை வச்சுதாயா புருஷனையே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அப்படிலாம் நல்லா இருந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் நல்லா ஆயிட்டான், நினைவு திரும்பிட்டு. ஆனா அந்த கொடுமையை கேளுங்கய்யா, தேறி வந்தவ அந்த புள்ளைய நல்லா வச்சுக்கல. ஒரு நன்றி சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. அம்மா கவனிக்கல, அப்பா கவனிக்கல, பொண்டாட்டி இத்தனை பாடுபட்டாலே நினைக்காம அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வீட்டுல இருக்கோமே, ஒண்ணுத்துக்கு ஆகாம இருக்கோமே, கையாலாகாது போயிட்டோமேங்கிற நினைப்பிலேயா அவன் அந்த புள்ளைய சந்தேகப்பட ஆரம்பிச்சாயா. சந்தேகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணாயா. முதல்ல ஜாமான விட்டு எறிஞ்சான், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அதனால அந்த பையன் அவனுக்கு முதலே சொன்னலையா ஒரு குழந்தை இருந்ததுன்னு, அந்த குழந்தை இப்ப அவன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாயா. அவன் சொல்றாயா, இந்த அப்பாட்ட அடியும் உதையும் பட்டுட்டு நீ ஏமா இருக்கிற, இந்த ஆளை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிருன்னு சொல்லி அவன் கத்துன்னு கத்தி அவனுடைய பிரச்சனையினால அவன் சொல்லி கொடுத்து வேறு இல்லாமல் இன்னைக்கு கோர்ட் வாசலை ஏறி டைவர்ஸ் அப்ளை பண்ணி இந்த அடுத்த மாசம் கடவுளே அது சாங்ஷனா ஆக போதியா. இன்னொன்னுங்க, ஒரு தப்பு தண்டா நடக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கணவன் சந்தேகப்பட்டால் அதை கூட ஒரு பெண் தாங்கி விடுவாள். தான் சுத்தமாக பத்தினியாக சுத்தமியாக 24 மணி நேரமும் தன் கணவனை நெஞ்சத்திலே சுமந்து கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனைவியை ஒரு கணவன் சந்தேகப்பட்டால் எந்த பெண் தான் அதை தாங்கிக் கொள்வாள்? தாங்கி
கொள்ள முடியுமா? முடியாதையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு கோர்ட் வாசலுக்கு அந்த அம்மா போயிருக்காங்க. ஆமாயா. அப்ப இந்த உறவு பிரிந்தா தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாயா. அதனாலதான் சொல்றேயா, அந்த மாதிரி சந்தேகமே படாதீங்க, யாரும் சந்தேகப்படாதீங்க. கட்டின மனைவியை நம்புங்க, பரஸ்பரம் விட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கைகள் சிதறுண்டே. இப்படித்தான் கோர்ட் வாசலுக்கு போகும் பிள்ளைகள் சொல்வார்கள், இந்த அப்பா வேண்டாம், இந்த அம்மா வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். பரஸ்பரம் விட்டு கொடுங்கள், பரஸ்பரம் நம்பிக்கையாக இருங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன்.